துயர சம்பவம் தொடர்பாக நீதிபதிகளின் உத்தரவு குறித்து அவதூறு பரப்பியதாக 3 நபர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் மன்னிப்பு கோரும் வீடியோவை போலீசார் வெளியிட்டுள்ளனர். அதனை தற்போது பார்க்கலாம். என் பேர் கண்ணன். நான் புதுக்கோட்டை மாவட்டம் பிள்ளைமாவளத்தில் இருக்கேன். நான் 12ஆம் படிச்சிருக்கேன். 12ஆம் முடிச்சுட்டு வண்டி வாங்கி ஓட்டினேன். டாடா ஏசி வாங்கி ஓட்டும்போது வேலை பார்க்கும் ஃப்ரீயாக இருக்க நேரத்தில் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவேன். இன்ஸ்டாகிராம் நியூஸ் பார்ப்பேன். கடந்த 27ஆம் தேதி கரூரில் நடந்த துயர சம்பவத்தை இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போது கரூரில் நடந்ததை நீதிபதி ஐயா அவர்கள் வீடியோ போட்டிருந்தாங்க. நான் விஜய் ரசிகர்ன்றதால நீதிபதி ஐயாவை தவறான கருத்து போட்டிருந்தேன். நீதிபதி விலைக்கு போன தருணம் என்று கருத்து போட்டிருந்தேன். அந்த கருத்து போட்டதுனால என்னை கைது பண்ணிட்டாங்க. அதனால நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நீதிபதி ஐயா கிட்ட. இந்த மாதிரி நியூஸை யாரும் பண்ணாதீங்க, அவதூறும் பரப்ப வேணாம். சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி வேலை யாரும் செய்யாதீங்க. இதனால என்னை கைது பண்ணி கூப்பிட்டு வந்துட்டாங்க. அதனால நான் நீதிபதி ஐயாட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என் பேர் டேவிட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் பருகூர் தாலுகா புஷ்நாயக்னூரில் இருக்கேன், வசித்து வரேன். நான் பெங்களூரில் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஷோரூமில் ஒர்க் பண்ணுறேன். இப்போ டிவிகே ஃபேனா, டிவிகே ரசிகர் விஜய் ஃபேனாக இருக்கேன். நான் டிவிகேலையும் கட்சிக்கு சேரத்துக்கு விண்ணப்பிச்சிருக்கேன். அதுலேயும் சோசியல் மீடியாவும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் வேலை முடிச்சிட்டப்போ வேலை அப்புறம் யூஸ் பண்ணுவேன். நான் சோசியல் மீடியா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் பார்ப்பேன். அப்போ கரூர் சம்பவம் நடந்தப்போ 27 அன்னைக்கு அது நடந்ததுக்கு அதுக்கு நீதிமன்ற உத்தரவுப்படி சோசியல் மீடியாவில் அந்த நியூஸ் எல்லாம் பார்த்தேன். நான் அதுக்கு தவறான அசிங்கமான கமெண்ட்டு போட்டிருந்தேன். அதற்காக இன்னைக்கு 5 அக்டோபர் இன்னைக்கு போலீஸு செயின்ட் தாமஸ் மவுண்டனில் கிரைம் போலீஸாங்க வழக்கு பதிவு செஞ்சு கூட்டிகிட்டு வந்தாங்க, அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதனால் யாரும் பொதுமக்கள் யாரும் தவறான செயல்கள்லாம் ஈடுபடக்கூடாது, போஸ்ட்டும் போடக்கூடாது, எந்த குற்ற செயலும் ஈடுபட வேணாம். இதுக்கு வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். சார், இந்த மாதிரி யாரும் பண்ண வேண்டாம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.